உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லக்ன சனி உள்ளவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு இடத்துக்கு லேட்டாக தான் போவார். இவர் வீம்புக்கு நான் லேட்டாக தாண்டா போவேன் அப்படி இல்லை. அவர் சீக்கிரம் போக முயற்சி பண்ணாலும் கரெக்டாக என்னைக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்குறாரோ அன்னைக்கெல்லாம் டிலே ஆகிடுது. அப்போ அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ நான் எனக்கு தடைகளும் தாமதங்களும் இடையூறுகளும் இளைஞர்களும் காத்திருப்பும் வேதனையும் சோதனையும் எனக்கு ஜாஸ்தி. எல்லாருக்கும் சோதனை உண்டு, எல்லாருக்கும் சவால்கள் உண்டுன்னா எனக்கு கூடுதல் ஜாஸ்தி, எனக்கு கூடுதல் கர்மா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரும் போது அதுக்கேற்ற மாதிரி உங்களை தகவமைச்சுக்கணும். 10 மணிக்கு கிளம்ப வேண்டிய இடத்துக்கு 8:30 மணிக்கே கிளம்பணும்னு ஃபிக்ஸ் பண்ணால் எப்படிங்க ஐயா? உங்கள் ஜாதகம் அப்படி இருக்கிறது. லக்னத்தில் சனி உள்ள ஆள் நீங்கள். நேரம் தவறாமை, எனக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. அவருடைய அலுவலகத்திலேயே அவருக்கு ஒரு ப்ரொமோஷனே இந்த 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 பரிகாரம் தான் கொடுத்துருக்கு. அப்போ போய் கேட்குறாரு, சார் இந்த ப்ரொமோஷனுக்காக நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டேன், இனி நமக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்காது போல அப்படின்ட்டு, இப்போ மட்டும் எப்படி சார் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. உலகெங்கும் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதகமாகணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரோட எண்ணமே. ஜாதகம் சரியில்லை சார் அப்படிங்கிறத தாண்டி ஜாதகத்தை சரி செய்து கொள்ளலாம். எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான ஜாதகம் அமையாது, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பை பர்த்லேயே பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஏதோ ஜாதகத்தில் சின்ன சிக்கல் இருக்குது, அதை மிகச்சரியான நிபுணரிடம் கொண்டு போய் காமிச்சு நம்ம வெளியில் கொண்டு வரும். எல்லாமே ஜாதகத்துக்குள்ளே தான் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துக்கு. அந்த விளக்கங்கள் தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். அதற்கான விளக்கங்களோடு நம் நிலையத்தில் காத்திருக்கிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். அவரை வணங்கி வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எதுக்கு எடுத்தாலும் நட்சத்திர ராசி, எதுக்கு எடுத்தாலும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பயிற்சிக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் தாண்டி பொதுவாக வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்களை இந்தந்த இதை மாற்றிக்கிட்டிங்கனாலே நீங்கள் மாற்றத்தை உணர முடியுன்ற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுங்க. நிச்சயமாங்க. ஒரு பரிகாரங்கள்லேயுமே வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று இருக்குங்கய்யா. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ராசி ஆர் நட்சத்திரம். நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரமாக வேணா இருக்கலாம், என்ன லக்னமாக வேணா இருக்கலாம். இந்த வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் ஒரு பரிகாரம் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் செயல்படுத்தும் போது, அதை செயல்முறைக்கு உட்படுத்தும் போது உங்கள் லைஃப்பில் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் நடக்கும். அது ஜாதகத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது தான் இங்கே விஷயம். அங்கே அடித்தா இங்கே வலிக்கின்ற கோயில் பரிகாரங்கள், பூஜை பரிகாரங்கள், பெரிய யாகங்கள்லாம் கூட பரிகாரங்கள்லாம் செயல்படும். ரிப்பன் பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதுபோல் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்ன்றது உங்களுடைய வாழ்க்கை முறையில் சில சேஞ்சஸை பரிகாரம் போல் அந்த நோக்கத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது, இப்போ நான் சனிக்கிழமை அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த அந்த சனிக்கிழமை மணிக்கு நீங்கள் என்ன அசைவத்தில் ஒரு தங்கம் வைரத்தையே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. உலகத்தில் எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வச்சாலும் நோ, ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அப்படி எந்த அளவுக்கு விரதத்தை கட்டுப்பாடோட ஃபாலோ பண்ணுறாங்களோ அது போலவே இந்த பழக்க வழக்கங்களையும் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அது மிகப்பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஹைக்கை கொடுத்துருங்கய்யா. நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டி. அப்போ இந்த பங்க்சுவாலிட்டி ஒருத்தருடைய ஜாதகத்தை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். லக்னத்திலே சனி, இல்லை சனி சொந்த வீட்டில் இருக்கிறது, இல்லை இவங்களே சனியோடைய ராசியாகவோ சனியோடைய நட்சத்திரமாகவோ சனியோட லக்னமாகவோ இருப்பாங்க, இல்லை சனிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை சனி திசை சனி புத்தி போகிறது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே டிலே ஆகும். அவங்க சீக்கிரமாக ஒரு விஷயத்துக்கு கிளம்புன்னு நினச்சா கூட அவங்க லேட் ஆகும். ஒரு அன்பருக்கு லக்னத்திலே சனிங்கய்யா. அவர் யாரையும் புண்படுத்தணும்னு நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட மனிதர் இவருக்கு கிளம்பணும்னு நினைக்கும் போதே ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது டிலே ஆகிடும். இவருடைய இந்த காலம் தாழ்த்தி வரக்கூடிய இந்த அமைப்பு இவர் யாரையும் புண்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனிதருக்கு இவருடைய இந்த விஷயத்தில் காலம் தாழ்த்துறதுனால எதிரில் இருக்கிறவங்க புண்பட்டுறாங்க. ஒரு நண்பர்கிட்ட நான் எத்தனை மணிக்கு வர்றேன்னு சொன்னால் நிச்சயமாக அவரால் அத்தனை மணிக்கு போக முடியாது. ஏன்னா அது அவங்களோட நேரத்தையும் இவர் எடுத்துக்கிறாரு. கண்டிப்பாக.
இவர் மீது உள்ள மரியாதைக்காகவோ இவர் மீது உள்ள அன்புக்காகவோ அவங்களும் அவருக்காக காத்திருந்து அந்த காலம் தாழ்ந்து போன விஷயத்த அந்த அந்த பங்க்சுவாலிட்டி இல்லாமல் போன அந்த 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 வேதனையை அவங்களும் அனுபவிச்சு இவரும் குற்ற உணர்வை வந்து சந்திச்சு டோட்டல் டிசாஸ்டர் இப்படி போய்கிட்டே இருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன தான் பரிகாரம்? ஒரு விஷயம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் லேட்டாக தான் போவீங்க, உங்களுக்கு லேட்டு தான் ஆகும் அப்படின்னு உங்கள் ஜாதகம் இருக்குது. இங்கே பரிகாரம் அப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் ஒருத்தருக்கு 10 மணிக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றி உங்களை விட வேறு யாரும் முழுசாக புரிஞ்சிருக்க முடியாது. நம்ம கண்டிப்பாக லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே மனம்தான் எல்லாமே. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஃபோர் 8:30 மணிக்கு, இப்போ 10 மணினா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? 1 மணி நேரன்றது என்ன, 9 மணி. இப்போ அதுக்கு முன்னாடி 8:30 மணி. 8:30 மணிக்கு நாம் கிளம்பி வெளில போனால் தான் 10 மணிக்கு நம்ம அங்கே இருக்கிற மாதிரி போக முடியும் அப்படின்ற நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு கர்மா இருந்தாலும் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் டிலே ஆனால் கூட ஓரளவுக்கு அந்த 10 மணி சுமாருக்கு நீங்கள் போயிடலாம். ரொம்பவும் நீங்கள் காக்க வைக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. அநேக நேரங்களில் நீங்கள் பங்க்சுவலாக போயிடுவீங்க. 10 மணிக்கு கிளம்ப வேண்டிய இடத்துக்கு 8:30 மணிக்கே கிளம்பணும்னு ஃபிக்ஸ் பண்ணால் எப்படிங்க ஐயா? உங்கள் ஜாதகம் அப்படி இருக்கிறது. லக்னத்தில் சனி உள்ள ஆள் நீங்கள் ஐயா. அவருடைய லக்னம் வந்து தனுசு லக்னம், லக்னத்திலே சனி. ஆனால் அவருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருக்கும். அந்த விருச்சிகத்துக்கும் தனுசுக்கும் இடைப்பட்ட அந்த சந்தியில் தான் அவர் லக்னம் பயணிக்கும் போது அப்போ வந்து இந்த லக்ன சனி வந்து அவருடைய சனி வந்து தனுசில் இருக்குது, அவருடைய லக்னம் வந்து விருச்சிகத்தில் இருக்குது. அந்த தனுசுக்கும் விருச்சிகத்துக்கும் நடுவில் அந்த சனி பயணிக்கும் போது அப்போ விருச்சிக லக்னமாக இருந்தாலும் தனுசு லக்னமாக அவர் செயல்படும். அப்போ அவருக்கு அங்கே சனி இருக்கும்போது லக்னத்தில் சனிங்கிற மாதிரி செயல்படும். இவர் லக்னம் முன்னும் பின்னுமா இருக்கும். இவர் வந்து நான் விருச்சிக லக்னம்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒரு லக்னத்தை தள்ளி வச்சு தனுசு லக்னமாக தான் செயல்படும். தனுசு லக்ன சனி இருக்குது. அப்போ அவர் லக்ன சனின்னு அர்த்தம். லக்ன சனி உள்ளவர் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு இடத்துக்கு லேட்டாக தான் போவார். இவர் வீம்புக்கு நான் லேட்டாக தாண்டா போவேன் அப்படி இல்லை. அவர் சீக்கிரம் போகணும் முயற்சி பண்ணாலும் கரெக்டாக என்னைக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்குறாரோ அன்றைக்கெல்லாம் டிலே ஆகிடுது. அப்போ அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேரம் தவறாமை எனக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்குது, மதுரை பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்தலத்துக்கு இவரை போக சொல்லியிருந்தேன். அந்த அந்த கோயில் பேரே நேரக்கோயில், காலத்தை அடிப்படையாக வச்சக்கூடிய கோயில். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டார். வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன அந்த கான்செப்டுக்குள்ள அவர் வரல. நான் தான் போயிடுவேன் சார், நீங்கள் சொல்லிட்டீங்க இதான் பிரச்சனைன்ட்டு, இனி நான் போய்க்கிறேன் சார் அப்படின்ற மனப்பழம் இருந்தார் அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் சொன்ன இந்த 1.5 மணி நேர கான்செப்டுக்குள்ளே உள்ளே வர்றாருங்கய்யா. உள்ளே வரும்போது ஒரு இடத்துக்கு 10 மணிக்கு போனால் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி ரெடியாக இருக்கிறது. அப்போ அவர் பார்க்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் டிலே பண்ணுமோ அதெல்லாம் அப்பவும் நடக்குது. எதிர்பாராத டிராஃபிக், அந்த நம்பத்து யாராவது வீட்டுக்கு வர்றது, இல்லை இவருக்கு ஏதாவது உடல் முடியாமல் போகிறது, இல்லை ஏதாவது ஒரு மருந்து திருப்பி வந்து எடுத்துகிட்டு போகிறது, இந்த கூத்தெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த கூத்தெல்லாம் நடந்தும் கூட அவருக்கு மிச்ச டைம் இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு இந்த கூத்து, இந்த தடை தாமதங்கள், இந்த இடைஞ்சல்கள், இடையூறுகள் ஏற்படும் என்பது அவருடைய ஜாதக நியதி ஏற்படுது. அதற்கு டைம் இவரே ஒதுக்குறாரு. எப்படியும் எனக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் வரும், அந்த பிரச்சனைகளுக்கான நேரத்தையும் கொடுத்து அதுக்கு முன்கூட்டியே கிளம்பும் போது இந்த கொடுத்து இதெல்லாம் தாண்டி நான் நேரத்துக்கு போயிடுவேன். ஐயா, இப்போது நம்ம வந்து வாழ்க்கையின் மீது நாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. என் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லவே கூடாதுங்கய்யா. எல்லா ஜாதகமே வெற்றி பெறக்கூடிய ஜாதகம், எல்லா ஜாதகமே தோல்வி அடையக்கூடிய ஜாதகம். இது எப்படி சுத்தமாக இது ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க, இந்த ஜாதகம் தோற்று தாங்க போகும் அப்படின்னு ஒரு ஜாதகம் நீங்கள் தூக்கி போடவும் முடியாது. இந்த ஜாதகம் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க, இது எப்படிங்க ஜெயிக்காமல் போகும், இதெல்லாம் சூப்பரான ஜாதகம்னு தூக்கி போட்ட ஜாதகம் அதெல்லாம் வந்து ஃப்ளாரிஷ் ஆகாமல் ஜெயிக்காமல் போயும் இருக்குது. இது உருப்படாத ஜாதகம்னு சொன்ன ஜாதகம்லாம் ஜெயிச்சும் இருக்குது. அப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறது போல தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அணுகிறது. நீங்கள் எப்படி உங்கள் ஜாதகத்தை அணுகிறீங்க, உங்கள் ஜாதகத்துடைய அமைப்பு இதுதான். யூ ஷுட் ஸ்டடி யுவர் ஹோரோஸ்கோப். உங்கள் ஹோரோஸ்கோப்பை நீங்கள் பார்த்து அதுக்கேற்றபடி உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணணுங்கய்யா. சரி, என் ஜாதகத்தில் சனி பலமாக இருக்கார்,
அப்போ நான் எனக்கு தடைகளும் தாமதங்களும் இடையூறுகளும் இளைஞர்களும் காத்திருப்பும் வேதனையும் சோதனையும் எனக்கு ஜாஸ்தி. எல்லாருக்கும் சோதனை உண்டு, எல்லாருக்கும் சவால்கள் உண்டுன்னா எனக்கு கூடுதல் ஜாஸ்தி, எனக்கு கூடுதல் கர்மா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரும் போது அதுக்கேற்ற மாதிரி உங்களை தகவமைச்சுக்கணும். ஐயா நம்ம குண்டாக இருக்கோம்னா கொஞ்சம் சட்டை அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்தாகணும். இதுதான் இந்த சட்டை தான் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு குறைக்க சொல்ல முடியுமா? அப்போ ஒரு சட்டை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறீங்களோ உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் அமைச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா தசா புத்தியிலும் எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த நேரம் தவறாமை அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாக செயல்படும். நான் சொன்ன இந்த நபருக்கு எப்படி செயல்பட்டுச்சுன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவர் தொடர்ந்து தன்னுடைய பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் முதல் ஒரு மாத காலம் மிக கடுமையான சோதனைகள். சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க கர்மாவை மாற்றும் போது உங்களை ரொம்ப போட்டு பாடாப்படுத்தும். சாப்பிடக்கூடிய சூழல் இல்லைன்னா கூட டயத்துக்கு போயிடார். இவர் நான் இனிமேல் லைஃப்பில் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன், இது ஒரு பரிகாரம். அப்போ வழியில் சாப்பிட்டோம்னா நாம் சொன்ன டயத்துக்கு போக முடியாது. இது ஒரு சோதனையாக இருக்கும். ஓகே நம்ம போய் பர்சன் அட்டண்டன்ஸ் போட்டுருவோம் அப்படின்னோடனே அங்கே போனோடனே சரி சார் வந்துட்டாங்க, எப்பவுமே லேட்டாக வரக்கூடிய மனுஷன் சீக்கிரம் வந்துட்டார், வாங்கப்பா எல்லோரும் சாப்பிட போகலாம். அப்போ இவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்ற எதிர்பார்ப்பா அவங்க இருந்திருக்காங்க. இவருக்கு பசிச்சாலும் பரவாயில்ல நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே மெல்ல 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 இவர் மீது ஒரு மரியாதை கூடுது, இவர் மீது இருந்த பிம்பம் உடையுது. இவர் ஒரு பொறுப்பான பொசிஷனில் இருக்கார். இவரை சுற்றி இருப்பவர்கள்லாம் சார் லேட்டாக தான் வருவார், சார் லேட்டாக தான் வருவார், சார் லேட்டாக தான் வருவாருங்கிற அந்த ஒரு பேர் மாறி அவரை டேக் இட் ஃபார் கிராண்டடாக அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே இனி ஓரளவுக்கு சீராக வர்றாங்க. அவர் வந்துடுவார். இல்லை சார் முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் வந்துட்டாருப்பா, நம்மளும் கொஞ்சம் டயத்துக்கு போயிடணும், இல்லைன்னா அவர் நின்றுருப்பார், நம்ம போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், என்னவோ தெரில அவர் மாறிட்டார் அப்படின்னு மெல்ல 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 மெல்லமாக அவருடைய பிம்பம் மாறுதுங்க சார். பிம்பம் மாறுதுன்னா இங்கே ஜாதகமாக அவருக்கு சாதகமாக மாறுது சார். இப்போ என்ன ஆகுது, இந்த நேரம் தாழ்த்தி போகிறது அவருக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர்களை உருவாக்கியிருக்கு, அவருடைய வாய்ப்புகள் எத்தனையோ தடுத்து வச்சுருந்துருக்குன்றது அப்போ தான் மெல்ல மெல்ல உணர்றாரு. அவருடைய அலுவலகத்திலேயே அவருக்கு ஒரு ப்ரொமோஷனே இந்த 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 பரிகாரம் தான் கொடுத்துருக்கு. அப்போ போய் கேட்குறாரு, சார் இந்த ப்ரொமோஷனுக்காக நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டேன், இனி நமக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்காது போல அப்படின்ட்டு, இப்போ மட்டும் எப்படி சார் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அந்த ஓனர் சிரிச்சாராம். அவர் பேர் சுதாகர். உங்களுக்கே இதுக்கு விடை தெரியலையா அப்படி சிரிக்கிறாரா? இல்லை சார், நான் எல்லா வகையிலையும் திறமையாகவும் எல்லா வகையிலையும் ரெஸ்பான்சிபிளாக இருந்துமே நீங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை. சரி ஓகே, ஐயாவுக்கு என் மேலே ஏதோ கோவம்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன், இப்போ நீங்களாம் கூப்பிட்டு கொடுக்குறீங்க, இது என்ன எனக்கு புரியல அப்படின்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கடந்த 2 மாத காலமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் லேட்டாக வரல, ஆன் டைம் வந்தீங்க, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஒரு பொறுப்புங்கிறது, ஒரு பதவி உயர்வுங்கிறது அது உயர்வு மட்டுமே, சம்பள உயர்வு மட்டுமே இல்லை, பொறுப்புகளும் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு நான் ஒரு ஏசி ரூமில் டேபிள் சேர் கொடுக்குறேன்னா அது உங்களுடைய உயர்வுக்காக மட்டும் இல்லை, நிறைய டெசிஷன் எடுக்கணும், நிறைய பேருடைய வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்படைப்பேன். அதுக்கு தான் நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டேபிள் சேர் ஏசி ரூமு, உங்களுக்கு கூப்பிட்டா உடனே வரதுக்கு ஒரு ஆள், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே நீங்கள் டெசிஷன் மேக்கிங் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் வந்துடுவீங்க சார். இது அப்படிப்பட்ட ஒரு பதவி. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது நீங்கள் காலம் தவறாமை ஒரு பங்க்சுவாலிட்டியை டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு வந்தால் தான் இந்த வேலை உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு திறமையே இருந்தாலும் நீங்கள் இப்போவும் திறமைசாலி தான், இதுக்கு முன்பு திறமைசாலி தான், ஆனால் இந்த பழக்கம் தான் சார் உங்களுக்கு என் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்குச்சு. இனிமே இந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அத்தனை பேரோட வாழ்க்கைக்கான முடிவை கரெக்டாக எடுப்பாருங்கிற நம்பிக்கையே உங்கள் மேலே எனக்கு இப்போ தான் அந்த லாஸ்ட் 2 months தான் வந்துச்சு. அப்படின்னும் போது ஆஹா, இதை ஒரு வாழ்வியல் பரிகாரமாக அகில் செய்ய சொன்னாரே, எனக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த விஷயமே இது கிடச்சிருச்சே, இதையே நான் செயல்படுத்தாமல் இருந்தேன், என் தவறை என் மீது வைத்துக்கொண்டு நிறுவனத்தின் மீதும் நிறுவன தலைவர் மீதும்லாம் நான் கோவப்பட்டு இருந்திருக்கேன். அப்படி ஆண்டுட்டு இருக்காரு, அவர் எப்படி முடிவு எடுக்க முடியும்? சனீஸ்வரன் தானே லேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அன்றைய மதியம் உட்காந்து யோசிக்கும் போது இவர் இந்த பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண இந்த 60 நாட்கள் 2 months சார், இந்த 60 நாட்களில் அவரை அறியாமலே பல விஷயங்களில் அவருக்கு முன்னேற்றம் வந்திருந்திருக்கு. அவருடைய குடும்பத்தில் மரியாதை, நண்பர்கள் மத்தியில் மரியாதை, அவருக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே டான் அவர் எந்த விஷயத்துக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாரோ, யாருக்கிட்டெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாரோ அவங்க எல்லாருமே அப்படியே எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகி, ஓ இந்த விஷயம் என் ஜாதகத்தை இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிற அவர் உணர்ந்து, அதன் பிறகு இன்றைக்கி அவர் சாரு லேட்டா வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்கி
அவருடைய பழைய பிம்பம் மொத்தமாக உடைஞ்சு அவர் நினைச்சு பார்க்க முடியாத உயரங்களை அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பொருளாதார ரீதியாகவும் பதவி ரீதியாகவும் அவருடைய மரியாதை ரீதியாகவும். ஸோ வாழ்வியல் பரிகாரத்தில் காலம் தவறாமை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாமா மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் தான் மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத அவர் சொல்லியிருக்கீங்க. அதான் ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மாற்றிக்கிய நீ நினைக்கிறத கிடைக்கும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதுனால தான் இதை அட்வைஸ் பண்ண முடிஞ்சுது. இன்னும் ஒரு விஷயம் இதோட தொடர்புடையதை நான் சொல்லிடுறேங்கய்யா. ஏன்னா இது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லும்போது நேயர்களுக்கு இன்னும் சிறப்பாக அது வேலை செய்யும். தயவு செஞ்சு நீங்கள் வாட்ச் கட்டும்போது அந்த டயல் வந்து சரியாக டைம் தெரியணும். சில பேருடைய வாட்ச் பார்த்திங்கன்னா அதில் என்ன டைம் ஓடுதுன்னே நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஆசைக்காக போட்டிருப்பாங்க. நீங்கள் கட்டுற வாட்சுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அது நல்ல நேரமாக பார்த்த உடனே இதுதான் நேரம் அப்படின்னு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வாட்சை வந்து தான் நீங்கள் எப்பவுமே கட்டணும். அதில் என்ன டைம்னே தெரியாமல் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் குழப்பமாகவே இருக்கும். நேரத்தை பற்றி பேசும்போது இதையும் சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், தெரியும். சிறப்புங்கய்யா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நேர்களே, நவரத்தின மோதிரம் வேண்டாம், ஒரு எந்திரம் வேண்டாம், ஒரு ஹோமமோ யஜ்யமோ வேண்டாம். நம்ம வாழ்வில் டயத்தை கீப்பப் பண்ணுங்கள், உங்கள் டைம் நல்ல டைமாக மாறும்னு அதுக்கும் ஒரு இறைவனை குறித்து கொடுக்குறாரு. உங்களால் நேரத்தை சரியாக கீப்பப் பண்ண முடியா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனமாற்றம் ஏற்படும், நீங்கள் கரெக்டாக டயத்தை கீப்பப் பண்ணுவீங்கன்னு மிகச்சரியாக வழிநடத்தி ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்போது நம்ம வாழ்க்கையை மாறாதா? இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.